ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் விளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரசம் தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த ரசம். இது ரொம்ப ஈஸி, ஒரு நிமிஷத்தில் இந்த ரசம் செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி பண்ணலான்ட்டு. ஒரு பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இதில் சேர்த்துக்கோங்க. அப்படியே டைரெக்டாக அந்த புளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ரசப்பொடி வந்து ஒரு 3/4 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரகம் பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு ஜீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் குவான்டிட்டி எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது 4 பேர் செய்கிறதுனால நான் இவ்வளோ 1.5 ஸ்பூன் மிளகு ஜீரகம் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒருத்தர் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு ஜீரகம் பொடி சேர்த்திங்கன்னா நமக்கு இந்த கோல்டு இதுக்கெல்லாமும் ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் துவரம்பருப்பு அதில் சேர்த்துருங்க. இப்போ அதை சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த துவரம்பருப்பு எல்லாமும் உங்களுக்கு அப்படியே இது வெந்துடும். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்கள் சாதம் வச்சு இந்த ரசம் ஊற்றி இப்படி சாப்பிட்டிங்கன்னா, நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் விளாவிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடப்பா ஃபுல்லாக நுர வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு இப்போ அதில் ஒரு மிளகாய் வத்தல் பார்த்திங்கன்னா 2 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த ரசத்தில் அப்படியே தாளித்து கொட்டினீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு மிளகு ஜீரகம் ரசம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இது சாப்பாட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.